அன்பு குழந்தைகளே, இந்த கதையில் குட்டி மீரா தனது பேசும் கிளி நண்பன் மித்துவுடன் சேர்ந்து தனது தோட்டத்தில் எப்படி ஆவலுடன் சூரியகாந்தி விதைகளை நட்டாள் என்று பார்ப்போம். ஆனால் விதைகள் உடனே முளைக்காததால் மீரா ஏமாற்றமடைந்தாள். அடுத்து என்ன நடந்தது மற்றும் அவளுக்கு மீண்டும் நம்பிக்கையை அளித்த எளிய ஞானம் உங்கள் இதயத்தை நிச்சயம் நெகிழ வைக்கும். 6 வயது மீரா அமைதியான கிராமத்தின் ஓரத்தில் பச்சை மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிவப்பு கூரையுடன் கூடிய அழகான மஞ்சள் வீட்டில் வசித்து வந்தாள். உலகம் முழுவதிலும் அவளுக்கு மிகவும் பிடித்த இடம் அவளது பின்தோட்டமாகும். அங்கிருந்த சூரிய ஒளியில் வண்ணத்துப் பூச்சிகள் நடனமாடின மற்றும் தேனீக்கள் மெதுவாக ரீங்காரமிட்டன. ஒரு பிரகாசமான காலை பொழுதில் மீரா தனது தோட்டத்திற்குள் ஒரு சிறிய சூரியகாந்தி விதை பையையும் அவளது சிறிய சிவப்பு தண்ணீர் ஊற்றும் கேனையும் தனது இதயத்தில் ஒரு பெரிய கனவையும் சுமந்து கொண்டு அடியெடுத்து வைத்தாள். அவளுடன் அவளது சத்தமாக பேசும் பச்சை கிளி மித்துவும் பறந்தது. மித்து சாதாரணமாக ஒரு பறவை அல்ல, ஒரு புயலுக்குப் பிறகு ஒரு மரத்தடியில் மீரா கண்டுபிடித்த ஒரு சிறிய காயமடைந்த கிளி அது. அவள் அதை மெதுவாக கவனித்துக் கொண்டாள், அதன் இறக்கையைச் சுற்றினாள், கனிவான வார்த்தைகளை முணுமுணுத்தாள், அதற்கு மித்து என்று பெயரிட்டாள். காலப்போக்கில் அது அவளது குரலை பின்பற்றவும் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டது. அன்றிலிருந்து அவளது மகிழ்ச்சியான சிறிய துணையாக மாறியது. இன்று பூக்குமா மீரா என்று மித்து தனது தலையை ஆவலுடன் சாய்த்துக் கொண்டு ஒலித்தது. மீரா சிரித்தாள். ஒருவேளை மாலைக்குள் மித்து, என் புத்தகத்தில் உள்ள படங்களைப் போலவே எங்கள் தோட்டம் பிரகாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவள் மண்டியிட்டு மண்ணில் சிறிய குழிகளை தோண்டி ஒவ்வொரு விதையையும் மெதுவாக உள்ளே வைத்தாள். கவனமாக அவள் அவற்றை மண்ணால் மூடினாள், தனது கேனிலிருந்து மெதுவாக தண்ணீர் தெளித்தாள். பிறகு அவள் கால்களை மடித்து புல்லில் உட்கார்ந்து காத்திருந்தாள். 1 மணி நேரம் கடந்தது. பிறகு 2 மணி நேரம். சூரியன் நகர்ந்தது. ஒரு தேனீ ரீங்காரமிட்டு பறந்து சென்றது. இன்னும் எதுவும் இல்லை. மித்து அவளருகே பறந்து வந்து, ஒருவேளை அவை தூங்குகின்றனவா அல்லது அவை எப்படி வளர வேண்டும் என்பதை மறந்துவிட்டனவா என்று ஒலித்தது. மீரா சற்று முகம் சுளித்தாள், முன்னோக்கி சாய்ந்து தனது விரலால் மண்ணை கிளறினாள். பச்சை நிறமில்லை, முளைகளுமில்லை, ஒன்றுமில்லை. மீராவின் இந்த மாயாஜால தோட்ட சாகசத்தின் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை பார்க்க விரும்பினால் ஒரு கட்டைவிரல் அடையாளத்தை கொடுங்கள். மேலும் பல மாயாஜால கதைகளுக்கு குழு சேர மறக்காதீர்கள்.